students, I am Jayaraman, Zoology Master from Trinity Academy. Now we are going to discuss about Kingdom Animalia, Chapter 2, Part 2 videos. Now, Phylum Ctenophora. Phylum Ctenophora. இப்போ டீனோஃபோரா அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ணலாம். டீனோஃபோரா ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன், ரேடியலி சிமெட்ரிக்கல் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் வித் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆக்சுவலாக டீனோஃபோரா அப்படிங்கிறது ஒரு மெரைன் ஆர்கானிசம்ஸ். மெரைன்னா உங்களுக்கு தெரியும், கடல்வாழ் உயிரினங்கள். ரேடியலி சிமெட்ரிக்கல், ஆரச்சமச்சீர் உடையன. ரேடியலி சிமெட்ரிக்கல்னா என்னது? ஆரச்சமச்சீர். ஆரச்சமச்சீர் அப்படின்னா நான் முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், எந்த கோணத்திலிருந்து ஒரு உயிரியை பிரித்தாலும் சமமாக பிரியும், அது ரேடியலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டார்ஃபிஷ் எக்ஸாம்பிள் சொல்லலாம், டீனோஃபோராவையும் சொல்லலாம். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னா ஈரடுக்கு உயிரினங்கள். டிப்ளோனா 2. அப்போ டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்னன்னு சொல்லலாம்? ஈரடுக்கு உயிரினங்கள். இதனுடைய உடல் 2 அடுக்கால் ஆக்கப்பட்டது. டிப்ளோபிளாஸ்டிக் வித் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். வித் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது திசுக்களால், இதனுடைய உடல் கட்டமைப்பு திசுக்களால் ஆக்கப்பட்டது. இதனுடைய உடல் கட்டமைப்பு திசுக்களால் ஆக்கப்பட்டது. தோ தே ஆர் டிப்ளோபிளாஸ்டிக், தேர் மீசோகிலியா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் நிடேரியா. அப்போ நிடேரியாவில் மீசோகிலியா அப்படிங்கிற பகுதி இருக்கு, ஆனால் இந்த உயிரினத்தில் இது மாறுபட்டிருக்கு. மீசோகிலியா அப்படிங்கிற பகுதி மாறுபட்டிருக்கு. அப்போ நிடேரியாவில் மீசோகிலியா இருக்கு. மீசோகிலியா அப்படின்னா எக்டோடோமுக்கும் எண்டோடோமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸால் ஃபில் ஆகிருக்கும். ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மீசோகிலியா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நிடேரியாவில் இந்த மீசோகிலியா இருக்கு. இந்த இதில் இருந்து டீனோஃபோரா மாறுபட்டிருக்கு. மீசோகிலியா அப்படிங்கிற பாட்டு டீனோஃபோராவில் மாறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர் மீசோகிலியா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் நிடேரியா. இட் கண்டைன்ஸ் அமிபோசைட்ஸ். அதுக்கு பதிலாக அந்த மீசோகிலியாவில் வேற என்ன இருக்கு அப்படின்னா அமிபோசைட்ஸ் இருக்கு. எக்டோடோமுக்கும் எண்டோடோமுக்கும் இடையில் அமிபோசைட்டுகள் காணப்படுது. அமிபோசைட் அப்படிங்கிறது ஒரு விதமான செல், அமீபாவை போன்ற செல்கள் இதில் காணப்படுது. அண்டு ஸ்மூத் மசில்ஸ், மென்மையான தசைகள் காணப்படுது. ஸ்மூத் மசில் செல்ஸ், மென்மையான தசை செல்கள் காணப்படுது. They have 8 external rows of ciliated comb plates. 8 external rows of ciliated comb plates. இதில் comb plateனா சீப்பு வடிவ தட்டுன்னு அர்த்தம். இதில் 8 சீப்பு வடிவ தட்டுகள் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த உடலை சுற்றிலும் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கு. 8 சீப்பு வடிவ தட்டுக்கள். அது கோம் ஜெல்லிஸ்ன்னு சொல்லலாம், கோம் பிளேட்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர் கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலே இந்த படத்தை பார்த்துங்க. இதான் என்னது? டீனோஃபோராவுடைய ஸ்ட்ரக்சர். அதில் 8 கோம் ஜெல்லிஸ் கோடாக இருக்கும், பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ which help in locomotion. இது எதுக்கு பயன்படுது? which help in locomotion, இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுது. எது? இந்த comb jellies
ஆர் கோம் பிளேட்ஸ். இது எதுக்கு பயன்படுது? லோக்கமோஷனுக்கு பயன்படுது. லோக்கமோஷன் உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வதற்கு இது பயன்படுது. ஹென்ஸ் காமன்லி கால்டு கோம் ஜெல்லிஸ் ஆர் சி வால்நட்ஸ். அதனால் இதை நம்ம பொதுவாக இந்த உயிரினத்தை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் சி வால்நட்ஸ் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. கோம் ஜெல்லிஸ் ஆர் அதர்வைஸ் நோன் as சி வால்நட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Bioluminescence is well marked in ctenophores. பொதுவாக இந்த உயிரினத்தில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு காணப்படுது. அது என்ன அப்படின்னா பயோலூமினிசன்ஸ். பயோலூமினிசன்ஸ்னால் என்ன அர்த்தம்? த எபிலிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் டு எமிட் லைட். த எபிலிட்டி ஆஃப் எ லிவிங் ஆர்கானிசம் டு எமிட் லைட். இந்த உயிரினம் தானே ஒளியை உருவாக்கும், லைட்டை உருவாக்கக்கூடிய திறன் இந்த உயிரினத்துக்கு இருக்குது. இதுக்கு பேர் தான் பயோலூமினிசன்ஸ். ஒன் மார்க்கில் கேட்கலாம். புரியுதுங்களா? பயோலூமினிசன்ஸ் அப்படின்னா இதுவே லைட்டை உருவாக்க முடியும், ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய உணவை தேட முடியும். அதனால் இதுக்கு பேர் பயோலூமினிசன்ஸ். இஸ் வெல் மார்க்டு இன் ctenophores. இது வந்து டீனோஃபோராவில் இந்த ஸ்பெஷல் கேரக்டரு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தே லேக் nematocyst but possess special cells called lasso cells or coloplasts which help in food capture. அப்படின்னா நெமட்டோசிஸ்ட் வந்து இதில் கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஃபைலத்திலலாம் நம்ம பார்த்தோம், நிடேரியாவெல்லாம் நெமட்டோசிஸ்ட் இருக்குது, கொட்டும் உறுப்பு இருக்குது. ஆனால் இதில் கொட்டும் உறுப்பு கிடையாது. தே லேக் நெமட்டோசிஸ்ட் பட் பொசஸ் ஸ்பெஷல் செல்ஸ். அதுக்கு பதிலாக இதில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இதில் இருக்குது. அது பேர் என்ன அப்படின்னா லாசோ செல்ஸ் ஆர் கோலோபிளாஸ்ட் அப்படின்னு பேர். லாசோ செல்ஸ் ஆர் கோலோபிளாஸ்ட். இந்த செல்லினுடைய ஃபங்க்ஷன் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா விச் ஹெல்ப் இன் ஃபுட் கேப்சர். உணவை வந்து பிடிக்கிறதுக்கு பயன்படுது. உணவை பிடிக்கிறதுக்கு இந்த லாசோ செல்ஸ் ஆர் கோலோபிளாஸ்ட் அப்படிங்கிற செல்ஸ் வந்து பயன்படுது. ஓகேங்களா? இது கூட ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் லாசோ செல்ஸ் ஆர் கோலோபிளாஸ்ட்? டைஜஷன் இஸ் போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். டைஜஷன் எப்படி நடக்கலாம்? என்னுடைய உடலில் செல்லுக்கு வெளியிலையும் நடக்கலாம், செல்லுக்கு உள்ளேயும் நடக்கலாம். டைஜஷன் இஸ் போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். அப்போ செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக இல்லை, அதாவது ஒரே உடலில் இருக்கு. புரியுதுங்களா? அதனால இது பேர் மோனோசியஸ். இது பேர் என்னது? மோனோசியஸ். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். மேல் ஃபீமேல் அப்படிங்கிற செக்ஸஸ் தனித்தனியாக இல்லை, ஒரே உடலில் இருக்கு. அதனால இது பேர் மோனோசியஸ். தே ரீப்ரொடியூஸ் ஒன்லி பை செக்ஷுவல் மீன்ஸ். ஆனால் இது எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை மட்டும்தான் பண்ணும். They reproduce only by sexual means. Fertilization is external and development is indirect and includes a larval stage called sidipid larva. Example, pleurobrachia. ஆக்சுவலாக இது வந்து வெளிப்புறத்தில் தான் கருவுறுதல் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் அப்படின்னா வெளிப்புற கருவுறுதல். என்ன பண்ணும்? வெளியில் கேமிட்டை ரிலீஸ் பண்ணிவிட்ரும், வாட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்ரும். மேல் கேமிட்டு ஃபீமேல் கேமிட்டு ரெண்டுமே இது ஒரே உடலில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மோனோசியஸ். மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஒரே உடலில் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இதுக்கு பேர் மோனோசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு கேமிட்டும் எங்கே ரிலீஸ் பண்ணோம்? வாட்டரில் ரிலீஸ் பண்ணிடும். அப்போ ஃபெர்டிலைசேஷன் வாட்டரில் நடக்கும். அதனால் இது பேர் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் மட்டும் காணப்படுது. ஆனால் இதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி? இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டைரக்ட் அப்படின்னா கண்டிப்பாக லார்வல் ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அடல்ட்டாக மாறும். அப்போ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இதில் காணப்படுது.
இதில் என்ன லார்வா இருக்குது அப்படின்னா சிடிபிட் லார்வா. இந்த டீனோஃபோராவினுடைய லார்வா பேர் என்ன? சிடிபிட் லார்வா. வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கு. எக்ஸாம்பிள் ப்ளூரோபிராக்கியா அப்படின்னு சொல்லலாம். இந்த சிடிபிட் லார்வாவுக்கு எக்ஸாம்பிள் ப்ளூரோபிராக்கியா. எக்ஸாம்பிள்ஸ் ப்ளூரோபிராக்கியா அண்ட் டீனோபிளானா. இதெல்லாம் இந்த ஃபைலத்தினுடைய எக்ஸாம்பிள், ப்ளூரோபிராக்கியா அண்ட் டீனோஃபோரா. ஓகேங்களா? ஸோ இது ஃபைலம் டீனோஃபோரா ஓவர். நெக்ஸ்ட் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ் பார்க்கலாம். பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படிங்கிறது ஃப்ளாட் வோம்ஸ், தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாட் வோம்ஸ் இதனுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால் இது பேர் ஃப்ளாட் வோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது கிரீக் வேர்ட் பிளாட்டி. கிரீக் வேர்டில் பிளாட்டி அப்படின்னா ப்ராடு ஆர் ஃப்ளாட், ஹெல்மின் அப்படின்னா வோம், புழுக்கள். அப்போ இதனுடைய இந்த புழுக்களினுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் ஃப்ளாட்டாக இருக்கும். They have a dorso-ventrally flattened body and hence called flatworms. புரியுதுங்களா? ஏன் நம்ம இதை வந்து flatwormsனு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா, டார்சோ-வென்ட்ரலி, டார்சல் சைடுனா மேல் பகுதி, வென்ட்ரல் சைடுனா கீழ்ப்பகுதி. அப்போ டார்சோ-வென்ட்ரலி அப்படின்னா மேல் கீழ்ப்பகுதி ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால இதுக்கு பேர் flatworms அப்படின்னு சொல்கிறோம். These animals are bilaterally symmetrical. பைலேட்ரல் என்னது? இருபக்க சமச்சீர் உடையன. இந்த விலங்குகள் எல்லாமே இருபக்க சமச்சீர் உடையன, அதான் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். நம்மள மாதிரி மையத்தில் நம்ம பிரித்தோம் அப்படின்னா 2 பக்கத்துலேயும் சமமாக பிரிஞ்சா அதுக்கு பேர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், இருபக்க சமச்சீர் உடையன. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 அடுக்கால் சூழப்பட்டது. இதனுடைய உடல் 3 அடுக்கால் சூழப்பட்டது, அதான் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஏசிலோமேட் அப்படின்னா உடற்குழி அற்றது. ஏசிலோமேட் என்ன அர்த்தம்? இதனுடைய உடலுக்கு உள்ளார உடற்குழி கிடையாது, அதாவது ஹாலோ போர்ஷன் கிடையாது, கேவிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏசிலோமேட்னா உடற்குழி அற்றவை. வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதனுடைய உடல் வந்து உறுப்புகளால் ஆக்கப்பட்டிருக்கு. சில உறுப்பு மண்டலங்கள் இதில் காணப்படுது. இதனுடைய உடலுக்குள்ளார உறுப்பு மண்டலங்கள் காணப்படுது. They show moderate cephalization. They show moderate cephalization. அப்படி என்னது? மீடியமான தலையாக்கம். செஃபாலைசேஷன்னா தலையாக்கம், தலை உருவாகுதல். தலை அதிகமாக கிடையாது, ஆனால் கொஞ்சம் மீடியமாக உருவாகிருக்கலாம். They show moderate cephalization and unidirectional movement. யூனிடைரக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே திசையில் மூவ் ஆகும், அதான் யூனிடைரக்ஷனல். யூனினா சிங்கிள், அப்போ சிங்கிள் டைரக்ஷனில் மூவ் ஆகும், அதனால் நம்ம இது என்ன சொல்கிறோம்? யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட். தே ஆர் மோஸ்ட்லி எண்டோபாராசைட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ். இது பெரும்பாலும் உடலுக்கு உள்ளார தான் வாழும், அதுவும் முக்கியமாக மனிதனுடைய உடலுக்கு உள்ளார வாழக்கூடியது, அதனால் அது பேர் எண்டோபாராசைட்ஸ். எண்டோனா உள்ளே, பேரசைட்னா ஒட்டுண்டி. அப்போ உடலுக்கு உள்ளார ஒட்டி வாழக்கூடிய ஒரு ஒட்டுண்டின்னு சொல்லலாம். தே ஆர் மோஸ்ட்லி எண்டோபாராசைட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ். இது பெரும்பாலும் என்ன பண்ணும்? மனிதனுடைய உடலுக்குள்ளார ஒட்டி வாழ்றதுனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? எண்டோபாராசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த பேராசைட்டிக் ஃபார்ம்ஸ் and serve as organ of attachment. இதனுடைய உடலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொக்கிகள் இருக்கும். ஹூக்ஸ்னா கொக்கிகள், சக்கர்ஸ்னா ஒட்டும் உறுப்புகள். இந்த ரெண்டும் இதனுடைய உடலில் காணப்படுது. இது எதுக்கு அப்படின்னா அந்த விருந்தோம்பியினுடைய உடலில் அட்டாச் பண்ணுறதுக்கு பயன்படும். அந்த சக்கர்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கும், ஹூக்கும் அட்டாச் பண்ணிக்கும், கெட்டினா பிடிச்சிக்கிறதுக்கு ஒட்டிக்கிறதுக்கு இந்த உறுப்புகளை பயன்படுத்தும். அப்போ ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த பேராசைட்டிக் ஃபார்ம்ஸ் அண்ட் சர்வ் ஆஸ் ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட். இல்லைங்களா? பிடிச்சிக்கிறதுக்கு பயன்படும்.
their body is not segmented. their body is not segmented. இதனுடைய உடல்ல வந்து செக்மெண்ட் கிடையாது. செக்மெண்ட்னா என்ன? கண்டங்கள். இதனுடைய உடல் கண்டங்களால் ஆக்கப்படவில்லை. செக்மெண்ட் கிடையாது. பட் சம் எக்ஸிபிட் சூடோ செக்மெண்டேஷன். ஆனால் சில உயிரினங்களில் சூடோ செக்மெண்டேஷன் இருக்கு. சூடோ செக்மெண்டேஷன் அப்படின்னா பொய்யான கண்டங்கள், பொய்க்கண்டம். சூடோனா பொய். அப்போ பொய்யான உடற்கண்டங்கள் சில உயிரினங்களில் காணப்படுது. Some of the parasitic flatworms absorb nutrients directly from the host through their body surface. அதாவது இந்த புழுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, சத்துள்ள உணவுப் பொருட்களை எந்த உயிரினத்தில் இது காணப்படுதோ அந்த உயிரிடமிருந்து சத்துள்ள உணவுப் பொருட்களை என்ன பண்ணும்? இது உறிஞ்சிக்கும். நேரடியாக சத்துள்ள உணவுப் பொருட்களை இது உறிஞ்சிக்கும். புரியுதுங்களா? அதான் சொல்கிறாங்க, சம் ஆஃப் த parasitic flatworms absorb nutrients directly from the host. ஹோஸ்ட்னா விருந்தோம்பி. விருந்தோம்பியினுடைய உடலில் இருந்து சத்தான உணவுப் பொருட்களை இது என்ன பண்ணிக்கும்? நேரடியாக உறிஞ்சிக்கொள்ளும் திறனுடையது. த்ரோ தேர் பாடி சர்ஃபேஸ். இதனுடைய பாடி சர்ஃபேஸின் மூலமாக உறிஞ்சிக்கும். ஹவவர் flatworms like liver fluke have an incomplete digestive system. இதனால் இதனுடைய உடலில் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதாவது சரியாக வளர்ச்சி அடையலை. டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாக வளர்ச்சி அடையலை, இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்க தேவையில்லை. அதனால டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையில்லை. ஏன்னா விருந்தோம்பியினுடைய உடலிலிருந்து ஏற்கனவே டைஜஷனான ஃபுட்டை தான் இது எடுத்துக்குது. ஏற்கனவே டைஜஷனான ஃபுட்டை இது எடுத்துக்கிறதுனால இதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாக வளர்ச்சி அடையாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. புரியுதுங்களா? ஸ்பெஷலைஸ்டு எஸ்கிரிட்டரி செல்ஸ் கால் ஃப்ளேம் செல்ஸ் ஹெல்ப் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எஸ்கிரீஷன். இதனுடைய உடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸு காணப்படுது. அந்த செல்லு வந்து எஸ்கிரிட்டரி செல் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்கிரிட்டரி செல்ஸ்னால் கழிவு நீக்க செல்கள், அதாவது கழிவுப்பொருளை வெளியேற்றக்கூடிய செல்கள் இதனுடைய உடலில் காணப்படுது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளேம் செல்ஸ். ஒன் மார்க், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். எஸ்கிரிட்டரி செல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளேம் செல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒன்று ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் எஸ்கிரீஷனுக்கும் பயன்படுத்தும். ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னா என்ன? த மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் in the fluids of organisms by the control of water and salt concentration. அதாவது ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படிங்கிறது வாட்டர் அண்ட் சால்ட் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதனுடைய உடலில் வாட்டரையும் சால்ட்டையும் இந்த ரெண்டுத்தினுடைய கான்சன்ட்ரேஷனையும் என்ன பண்ணிக்கும்? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மூலமாக மெயின்டைன் பண்ணிக்கும், எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் எஸ்கிரீஷன், தேவையில்லாத கழிவுப்பொருளை வெளியேற்றுறதுக்கும் இந்த செல்லை பயன்படுத்தும். அப்போ எஸ்கிரீஷனுக்கும் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு செல்லுக்கு பேர் என்ன? ஃப்ளேம் செல்ஸ். ஸோ வெரி எசென்ஷியல் ஒன் மார்க். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். இதில் வந்து மேல் ஃபீமேல் அப்படிங்கிற ஆர்கானிசம்ஸ் தனித்தனியாக இல்லை. மேல் ஆர்கானிசம் ஃபீமேல் ஆர்கானிசம் சொல்லிட்டு தனித்தனியாக கிடையாது. அதான் செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். அதுக்கு பேர் மானோசியஸ். அப்போ ரெண்டுமே ஒரே உடலில் இருக்குன்னு அர்த்தம். மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒரே உடலில் உருவாக்கிக்கும். அதனால் அதுக்கு பேர் மானோசியஸ். ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குது? உடலுக்கு உள்ளார நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் த்ரோ லார்வல் ஸ்டேஜஸ். டெவலப்மெண்ட் இஸ் த்ரோ லார்வல் ஸ்டேஜஸ். இதனுடைய டெவலப்மெண்ட் வந்து லார்வல் ஸ்டேஜஸ் மூலமாக நடக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லார்வல் ஸ்டேஜ் மூலமாக இதனுடைய டெவலப்மெண்ட் நடக்கிறதுனால அதை நம்ம இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
இதில் என்னென்ன லார்வாக்கள் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மிராசிடியம், ஸ்போரோசிஸ்ட்டு, ரேடியா, செர்கேரியா இந்த மாதிரி லார்வாக்கள் டெவலப் ஆகி அதுக்கப்புறம்தான் அடல்ட்டாக டெவலப் ஆகும். இதெல்லாம் இதனுடைய லைஃப்பில் உருவாகிற லார்வாக்கள் மிராசிடியம், ஸ்போரோசிஸ்ட்டு, ரேடியா, செர்கேரியா இந்த மாதிரி லார்வாக்களை உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் அந்த லார்வா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அடல்ட்டாக மாறும். அதனால் இதில் இதனுடைய லைஃப் சைக்கிளில் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் காணப்படுது. நெக்ஸ்ட்டு பாலி எம்பிரியானி இஸ் காமன் இன் சம் ஃப்ளாட்வொர்ம்ஸ். பாலி எம்பிரியானி இஸ் காமன் இன் சம் ஃப்ளாட்வொர்ம்ஸ். அதாவது முக்கியமாக லிவர் ஃப்ளூக்கில் இந்த கேரக்டர் இருக்குது. பாலி எம்பிரியானினா என்ன? பல கருநிலை, பல கருவை உருவாக்கக்கூடிய நிலைக்கு பேர் பாலி எம்பிரியானி. இது எந்த உயிரினங்கள் இருக்குது? லிவர் ஃப்ளூக் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த கேரக்டர் காணப்படுது. அப்போ பாலி எம்பிரியானி 1 மார்க். சம் மெம்பர்ஸ் லைக் பிளனேரியா ஷோ ஹை ரீஜெனரேஷன். ஆனால் இதில் இந்த ஃபைலத்தில் இருக்கிற பிளனேரியா அப்படிங்கிற உயிரிக்கு மட்டும் ரீஜெனரேஷன் பவர் இருக்குது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். பிளனேரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இந்த பிளனேரியாவுக்கு உண்டு. அதாவது இதனுடைய உடல் எந்த பகுதி கட்டானாலும் மீண்டும் அது உருவாக்கிக்கும், பிளனேரியா ஷோ ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. புரியுதுங்களா? இதனுடைய உடல் எந்த பகுதி கட்டாயினாலும் அந்த கட்டான பகுதியை மீண்டும் உருவாக்கி கொள்ளக்கூடிய திறனுக்கு பேர் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பிளனேரியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ஃபைலத்தில் வரக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா அப்படின்னா, ஒன்று டீனியா சோலியம் டேப்வோம். டீனியா சோலியம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் நேம். டேப்வோம் அப்படிங்கிறது நாடாப்புழு. இது நம்ம மனிதனுடைய உடலில் ஒட்டி வாழக்கூடிய ஒரு பாராசைட்ஸ். அடுத்தது ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா அப்படிங்கிறது லிவர் ஃப்ளூக், கல்லீரல் புழு. ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா அப்படிங்கிறது சயின்டிஃபிக் நேம். லிவர் ஃப்ளூக் அப்படிங்கிறது கல்லீரல் புழு. இதுவும் மனிதனுடைய கல்லீரலில் ஒட்டி வாழக்கூடிய ஒரு உயிரினம். சிஸ்டோசோமா அப்படிங்கிறது பிளட் ஃப்ளூக், இரத்தப்புழு. பிளட் ஃப்ளூக்குன்னு என்ன அர்த்தம்? இரத்தப்புழு. இதுவும் மனிதனில் வாழக்கூடியது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதோட நம்மளுக்கு பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படிங்கிற ஃபைலம் ஓவர். நெக்ஸ்ட்டு ஆஸ்கெல்மின்தஸ், இது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.